கோவக்காய் இன்றைக்கி கோவக்காய் வறுக்கலான்ட்டு இது எந்த மாதிரி வறுக்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா. ஆனால் ரொம்ப சிம்பிளாக வறுத்துடலாம். இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வறுத்தோம் அப்படின்னா. நான் 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டும்போது நான் நல்லா கழுவிட்டேன். நல்லா கழுவிட்டு இந்த கோவக்காயை 2 சைடுமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடணும். அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப நைஸாக கட் பண்ணணும். ரொம்ப நைஸாக கட் பண்ணால் தான் அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளால் எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணலாம். நைஸாக பொடியாகவும் கட் பண்ணலாம். இது நான் ரவுண்டாகவே கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நைஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்லேயே கட் பண்ணிக்கோங்க. இது பழுத்துது அப்படின்னு நினைக்க வேண்டாம். காய் தான் இப்போ தான் பழுக்க ஆரம்பிக்குது. ரொம்ப பழுத்துச்சுன்னா நம்மளால் கட் பண்ண முடியாது. அது வெண்டைக்காய் மாதிரி குழக்கலான்னு இருக்குதும். அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ஒரு கசப்புத்தன்மை இருக்கும் அதில். இந்த மாதிரி நல்லா நமக்கு பொடுசாக கட் பண்ணிக்கணும். நம்மளால் எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். பழம்தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். பழமும் நல்லா தான் இருக்கும். ரொம்ப பழுத்தாக தான் நமக்கு கட் பண்ணவே முடியாது. கட் பண்ண வர்ற பழம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் 1/4 கிலோவும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். நிறையா தேவையில்லை இதுக்கு. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டு நல்லா அந்த கடுகெல்லாம் நல்லா பொரியட்டும். இதுக்கு வெங்காயம்லாம் தேவையில்லை. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே தான் வதக்கணும். தண்ணியெல்லாம் விடக்கூடாது. மூடியும் போட தேவையில்லை. மூடுனா அது வேறு மாதிரி டேஸ்ட்டு கொடுத்துரும். இப்போ நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ மிளகாத்தூள் போட வேண்டாம். இதுலேயே நல்லா வதங்கி வரட்டும். நம்ம வானல் சுட்லேயே அது நல்லா வெந்துடும். ஆனால் ஓப்பனில் தான் இருக்கணும், மூடி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வானல் ஃபுல்லாகவும் நம்ம பரட்டி விட்டுடணும். நல்லா ஒன்றா அப்படியே நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா பரட்டி விட்டு பார்த்திங்களா எவ்வளோ நல்லா வந்துடுச்சுன்னா, மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம பரட்டி விட்டோம்னா நல்லா வெந்துடும். இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். தனி மிளகாய்த்தூள் தான் போட்டுட்டு நல்லா லாஸ்ட்டில் தான் நம்ம மிளகாய்த்தூள் போடணும். இந்த மாதிரி செய்யும்போது ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னாக்கா கருகிடும் மிளகாய்த்தூள், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அவ்வளோதான். நான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.